மார்க்கெட்டிங் அப்படின்றது ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அதுக்கு அடிப்படை மார்க்கெட்டிங் அப்படின்றது தேவை. நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும், பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கும். ஆனால் ப்ராப்பரான மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் விற்காதுங்க. பட் வேறஸ் ஒரு நார்மலான ப்ராடக்ட் தாங்க, ஒன்றும் பெரிய லெவலில் குவாலிட்டிலாம் கிடையாது. பட் நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட் விற்றுரும். இதே மாதிரி தாங்க ஃப்ரான்ச்சைஸ்லையும். ஃப்ரான்ச்சைஸ் யூனிட் அப்படின்றது ஏதோ ஒரு தனி தேர்ட் பார்ட்டியோட யூனிட் கிடையாது. அதுவுமே கிட்டத்தட்ட உங்களோட ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி தான். ஸோ அந்த ஒரு பிரான்ச், அந்த ஒரு யூனிட்க்கு அப்படின்னு நீங்கள் தனியாக மார்க்கெட் பண்ணணும். ஒரு ஃப்ரான்ச்சைசி வராங்க, உங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆப்ரேட் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு பெருசாக மார்க்கெட்டிங் பற்றிலாம் அவேர்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கங்களில் நீங்கள் பேம்ப்ளெட்ஸ் வச்சு மார்க்கெட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ அதை எதர் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவரை பண்ண வைங்க. இல்லை அதெல்லாம் விட பெஸ்ட்டு உங்களோட டீம் இதை எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா இதை விட வேறு சிறந்த விஷயம் எதுவுமே இருக்காதுங்க.